பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இந்த வீடியோ காண்கிற யாவரோடும் கூட இருப்பதாக. இந்த வீடியோ காண்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் IAGM எக்கோவில் வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற விஷயத்தை தொடர்ந்து அவருடைய வருகைக்கு முன்பு இந்த பூமியில் வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து இதுக்கு முன்னே சில வீடியோக்கள் நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதுக்கு முன் பதிவேற்றம் செய்தான வீடியோவில் அந்தி கிறிஸ்து தன்னுடைய சொந்த நாமத்தினால் இந்த பூமியில் வரும்போது இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கப்பட்ட நாமத்தில் இந்த பூமியில் கடந்து வந்தார் என்று வேதவசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தேன். அதை சொல்லி வந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் என்றதான ஒரு வசனம் அங்கே வாசித்து அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அந்த இடத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது, இயேசு கிறிஸ்து தேவனா? இயேசு கிறிஸ்து தேவனா என்ற கேள்விக்கு விடை இதற்கு முன் அப்லோடு செய்த வீடியோவில் எனக்கு சொல்ல நேரம் போதாமையினால் நான் அடுத்த வீடியோவில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனா என்றதான கேள்விக்கு விடையை உங்களோடு கூட வசன அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நான் நல்ல மேய்ப்பன் என்றுள்ள விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அநேக காரியங்களை சொல்லி வருகிற கூட்டத்தில் 30ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சிலருடைய கேள்வி, இயேசு தேவனா? இயேசு கிறிஸ்து தேவனா என்பதை குறித்து மனிதர்களுடைய இடையில் முக்கியமாக கிறிஸ்துவ கோலத்திலும் பற்பல அபிப்பிராயங்களும் உபதேசங்களும் நிலைநிற்கிறதான நாட்கள். அநேகர் சொல்வது இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களில் அநேகரும் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை, தேவனுடைய குமாரன் என்றுள்ள பதவி மட்டும்தான் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் அதை தெளிவுபடுத்தும்படியாகத்தான் இருக்கும் வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள நாம் விரும்பினது. இந்த உலகத்தில் இந்துக்களாகிய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து அவர்களுடைய அபிப்பிராயம், இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம், கிருஷ்ணனைப் போல, ராமரைப் போல, மற்றுமுள்ள சில அவதாரங்களைப் போல ஒரு அவதாரம் மட்டும்தான், அவர் தேவன் அல்ல என்று அவர்கள் சொல்லும்போது, முஸ்லிம் சகோதரர்கள் அவர்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, மாறாக மூசா நபி, இப்ராஹிம் நபி என்று பலர்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்கதரிசிகளாய் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் தேவன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவராயிருக்கிறார் என்று அவர்களும் போதிக்கிறார்கள், அபிப்பிராயப்படுகிறார். இனி புத்த மதத்தில் உள்ளவரிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறதும் புத்தரைப் போல இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம் மட்டுமே, அவர் மனிதன், தேவன் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவ வட்டாரத்தில் கிறிஸ்துவோடு கேட்டால் அவர்கள் சொல்லுகிறது இயேசு தேவன் அல்ல, இயேசு தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று அதிக சதமான ஆட்களும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறதான வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறது? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு சில ஆணித்தரமான ஆதாரங்கள் காணப்படுகிறது. முதலாவது, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். கவனிங்கள், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் என்றதான இந்த தீர்க்க தரிசன வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் படித்தால், அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். வல்லமையுள்ள குமாரன் என்றல்ல, மாறாக குமாரனாகிய கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்த ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் பிசி 792 முதல் 722 வரை உள்ள இடைப்பட்ட காலங்களில் வாழ்ந்திருந்தவர். தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அந்த குமாரன் வல்லமையுள்ள தேவன். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனா? கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அந்த குமாரன் வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் முன் அறிவிக்கிறார். நீ இரண்டாவது, கோராகு புத்திரர்கள் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 6, 7 வசனம். தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. இயேசு இந்த பூமியில் 1000 வருடம் நீதியுள்ள செங்கோலாய் சிங்காசனத்தில் இருந்து ஆட்சி செய்வார் என்று வேதத்தில் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது. தேவனே மட்டுமல்ல, 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார் தேவனே உம்முடைய தேவன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் தமது ஆவியினால் கிறிஸ்துவாக, மேசியாவாக இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தையாகும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். கோராகு புத்திரன்மார் அவரை அழைக்கும் போது தேவனே, குமாரனாய் கிறிஸ்துவை தேவனே என்று கூப்பிட்டு, உம்முடைய தேவன், கிறிஸ்துவின் தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை வல்லமையுள்ள தேவன் என்றும் தேவன் என்றும் மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி புதிய ஏற்பாட்டில் இயேசு தேவன் என்பதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. முதலாவது, அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த வார்த்தை என்றதான வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் லோகோஸ் என்றதான வார்த்தை சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு ஆழத்துவம் உள்ள வார்த்தை என்பதற்கு அடையாளமாகத்தான் லோகோஸ் என்றதான வார்த்தை கிரேக்க மொழியில் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த லோகோஸ் என்று சொன்னால் வல்லமையுள்ள, ஆழத்துவம் உள்ள, கிரியை செய்கிற,
லோகோஸ் என்றதான அவருடைய வார்த்தை என்றதான இயேசு யாராயிருந்தார்? அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பொருள் வார்த்தையாகிய கிறிஸ்து, லோகோஸ் ஆகிய இயேசு மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருந்தார் என்று யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எவரே குமாரனாகிய இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே குமாரனே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். குமாரனாகிய இயேசு மெய்யான தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு. அப்போது அடிக்கப்பட்ட கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் ஜனத்தை மீட்டுக் கொண்டார். அந்த மீட்டுக்கொண்ட ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவை குறித்து 9ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் கொடுத்திருக்கிறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்க அதன் முத்திரைகளை உடைக்க பாத்திரராயிருக்கிறீர் என்று பரலோகத்தில் உள்ள 4 ஜீவன்கள் சொல்லுகிறதை இவர் கேட்டு எழுதுகிறார். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் உடைக்கவும் அதிகாரம் உண்டு. நீர் தேவரீர், நீர் தேவன் என்று மிக தெளிவாக அந்த இடத்துல கொடுப்பேன். இரண்டாவது, பேதுரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கையிடுகிறார். 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல் வார்த்தையை தொடங்குகிறார். நம்முடைய தேவனும் இரட்சகருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? தேவகுமாரன் மட்டுமல்ல, இயேசு தேவனாயிருக்கிறார். இனி மூன்றாவது, பவுல் அப்போஸ்தலனும் தம்முடைய நிருபங்களில் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்று சொன்னால் கிறிஸ்துவும் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இந்த ஆமேன் எனதான வார்த்தை ஒரு பெரிய விஷயம், நாம் போகவில்லை. ஆமேன் என்ற வார்த்தையின் ஒரு பொருள் அது அப்படியே தான், அதற்கு மாற்றமே இல்லை. உறுதிப்படுத்துவதற்கு அவர் சொல்லுகிறார், இவர் கிறிஸ்துவும் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன், மாற்றமே இல்லை என்று அவர் மிக தெளிவாக எழுதுகிறார். மட்டுமல்ல, 1 தீமோத்தேயின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அடுத்த வார்த்தை, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்,
ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடம் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்கிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து தேவன் என்று பவுலும் சொல்லுகிறார். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார், நாம் நம்பி இருக்கிற மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் மகாதேவன், நமது இரட்சகர். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் மகாதேவனாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியும் கோராகு புத்திரர்களும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்திருக்கிறார். இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய யோவானும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலன் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசு கிறிஸ்துவை மகாதேவன் என்றும் அவர் சர்வத்துக்கு மேலான தேவன் என்றும் ஆமென் என்று சொல்லி அடிவரையிட்டு இயேசு கிறிஸ்து தேவனே என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது உண்மை, தேவன் அனுப்பினது உண்மை, தேவகுமாரனாக வந்ததும் உண்மை. ஆனால் வெறும் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் ஆதியிலே இருந்தவர், தேவனோடு கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து இன்றும் நேற்றும் 2000 வருஷங்களுக்கு பிறகு அவர் இங்க உருண்டு வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து யுகா யுகங்களுக்கு முன்னாலே தேவனோடு கூட இருந்த தேவனாயிருந்தவர், தேவனே. அவர் தேவனாயிருந்தார் என்று வேதத்தில் மிக தெளிவாக குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று உள்ள கேள்விக்கு விடை இயேசு தேவன் என்று ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, இது சாதாரண முஸ்லிம் சகோதரர்கள் மற்றுள்ள சகோதரர்கள் கேட்கிறதான ஒரு கேள்வி. அந்த கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது 33 வருடம் இந்த உலகத்தில் இருந்தபோது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தேவன் என்று அவர் தன்னைத்தான் சொன்னாரா, வெளிப்படுத்தினாரா? அப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தாதிருக்கும் போது எப்படி இயேசுவை தேவன் என்று நீங்கள் விசுவாசித்து, சொன்ன கிறிஸ்துவாய் நீங்கள் விசுவாசித்து எப்படி அவரை ஆராதிக்க முடியும் என்றதான ஒரு கேள்வி வருகிறது. அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, பதிலை கண்டுகொள்ள வேண்டிய கேள்வி. வேத புஸ்தகம் படித்து பார்க்கும் போது புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்திருந்த 33 வருட கால அளவில் ஒரு முறை கூட நான் தேவன் என்று இயேசு உரிமை கொண்டாடி சொல்லவே இல்லை. அது உண்மை. இயேசு மறுரூபமடைந்து பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படுகிற நாள் வரைக்கும் நான் ஏன் தேவன் என்று ஒருபோதும் குறிப்பிடவே இல்லை, சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து தெளிவுபடுத்தின வேதவசனத்தின் ஆதாரங்களின்படி இந்த பூமியில் இயேசு பிறந்தபோது தன்னை தேவன் என்று வெளிப்படுத்த வேண்டுமே. அவர் கிளைம் செய்யவில்லை, நான் தேவன் என்று கிளைம் செய்ய சொல்லவில்லை. பிறகு எப்படி சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவன் அனுப்பினார். மனுஷகுமாரன் என்றுள்ள வார்த்தைகள் தான்
அதிகமாக சுவிசேஷங்கள் காணப்படுகிறது. நான் தேவன் என்று மறைமுகமாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவர் தேவன் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று மறைமுகமாக நான் தேவனே என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும் போது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிதா யாரு? தேவன். அப்போது நான் யாரு? தேவன். இயேசு தான் தேவன் என்று சொல்லாமல் மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதைத்தான் 1 யோவான் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை கொஞ்சம் கூட தெளிவுபடுத்துகிறார். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர். மூவர் என்ற வார்த்தையின் பொருள் 3 பேர். யாரெல்லாம்? பிதா. பிதா யாரு? தேவன். பரலோகத்தில் சாட்சி இடுகிற வார்த்தை. பிதா தேவனாயிருக்கும் போது குமாரன் அப்படி என்றால் யாரு? தேவன். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி இடுகிறார். தேவனும் குமாரனும் தேவனாயிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரும் தேவனே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏன் வெளிப்படையாக நான் தேவன் என்று கிளைம் செய்யாதனுடைய காரணம் என்ன? இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தது மனிதனாக வந்தார் மட்டுமல்ல, எதற்காக வந்தார்? பாபிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார். பாவ மனிதனின் சாயலாக வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தேவனே இந்த பூமியில் வந்தால், தேவனாகவே வந்தால், அவன் ஒருபோதும் பாவியாய் இருக்க முடியவே முடியாது. காரணம், முக்கியமாக தேவனால் 2 காரியம் செய்ய முடியாது. 1, பாவியாய் இருக்க முடியாது, பாவம் செய்யவும் முடியாது. அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு, பிரபஞ்சங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு செய்ய முடியாத ஒரு காரியம், பாவியா இருக்கவும் முடியாது, பாவம் செய்யவும் முடியாது. 2, தேவனுக்கு ஒரு நாளும் பொய் சொல்லவும் முடியாது. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தவர் தேவனாகவே வந்தால் தேவனுக்கு பாவியா இருக்க முடியாது. பாவியா இருக்கிற மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு யாராய் வர வேண்டும்? பாவ மனிதனுடைய சாயலாக மாறி வர வேண்டும். அது எப்படி? அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் எழுதும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம், ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் யார்? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அப்படி ஆனதினால் அவரும் அவர்களைப் போல இவர்களைப் போல மனிதர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேவன் தேவனாகவே இந்த பூமியில் இறங்கி வர முடியாது. காரணம், தேவனை காண்கிற ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. 1 2 அவருடைய மகிமைக்கு முன் ஒரு மனிதனுக்கு நிற்க முடியாது. இவன் இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கோளமாக சூரியன். இந்த சூரியனை பகல் வேளையில் மத்தியான வேளையில் எல்லாம் நம்முடையதான கண்களால் நேரடியாக அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாதிருக்கும் போது கோடான கோடி சூரிய கோளங்களை விட மகிமை பிரகாசம் உள்ள தேவன் அதே தேவனாகவே இந்த பூமியில் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? காண முடியுமா? நிற்க முடியுமா? எரிந்து சாம்பலாய் போவார்கள் அல்லவா? அப்போ தேவன் தேவனாகவே இறங்கி வர முடியாது. தேவன் தேவனாகவே இறங்கி வந்தால் அவருடைய மகிமை பிரகாசத்துக்கு முன்னா ஒருவன் நிற்க முடியாது. இனி தேவன் தேவனாகவே வந்தால் பாவ மனிதனுடைய பாவத்தை தம்மேல் ஏற்று தான் பாவியாக இருக்க முடியாது. காரணம், தேவன் பாவியா மாற முடியாது. அதனால் பிள்ளைகள் மனுப்புத்திரர் பாவிகளாயிருந்தபடியினால் அவர்களைப் போல பாவத்தில் பிறந்த மனிதர்களைப் போல இயேசு கிறிஸ்துவும் பாவ மனிதனுடைய சாயலில் இந்த பூமியில் மனிதனை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசு இந்த பூமியில் வந்தபோது 100% தேவனாயிருந்தார். அதே வேளையில் 100% மனிதனாகவும் இருந்தார். எப்படி? இயேசு 100% தேவனாகவே இருந்தபடியினால்தான் அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், முடந்தர்களை நடக்குமாறாக்குகிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், 5 அப்பம் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷிப்பிக்கிறார், 7 அப்பவும் சில மின் துணிக்கைகளையும் கொண்டு 4000 பேரை போஷிப்பிக்கிறார், மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். தண்ணீரின் மேல் இயேசு கிறிஸ்து தரையில் நடக்கிறது போல நடக்கிறார். இதெல்லாம் செய்த காரியம் அவர் தேவனாய் இருந்தபடியினால்தான் இதெல்லாம் கர்த்தர் செய்தார். இயேசு மனிதனாகவே இருந்தாரா என்று கேட்டால் 100% மனுஷனாகவும் இருந்தார். எப்படி? மனிதனைப் போல பிறந்தார், மனிதனைப் போல வளர்ந்தார், மனிதனைப் போல குடும்பத்தில் பொறுப்புகளை நிறைவேற்றினார், மனிதர்களைப் போல இயேசு தண்ணீரில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தார், மனிதர்களைப் போல புசித்தார், மனுஷர்களைப் போல இளைப்பாறினார், மனுஷங்களைப் போல தூங்கினார், மனுஷங்களைப் போல கண்ணீர் வடித்தார், மனிதர்களைப் போல வேதனைப்பட்டார், மனிதர்களைப் போல மற்றவரிடத்தில் மனதுருக்கம் வெளிப்படுத்தினார். எல்லா காரியம் செய்தது இயேசு மனிதனாக இருந்தபடியினால். அப்படி பூமியில் இருக்கும்போது இயேசு மனிதனாகவே வாழ்ந்தாலும் அவர் தேவனாகவே இருந்தபடியினால்தான் இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தது. பாவியான மனுஷன் ரட்சிக்கும்படியாக பாவ மனிதனுடைய சாயலாக மாறி பாவ மனிதனுடைய பாவத்தை எல்லாம் ஏற்று அவர்களுக்கு பாவ பரிகாரம் வருத்தும்படி அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டிய தேவை இருந்தபடினாலே தான் இயேசு மனிதனாக வந்தது. ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு புறாவை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புறாவு மரணத்துக்கு எதுவான
ஒரு பெரிய ஆபத்திலே மாற்றி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நாம் அந்த புறாவிடத்தில் போய், புறாவே நீ மறிக்கப் போகிறாய், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பெரிய ஆபத்திலே மாற்றி இருக்கிறாய், நீ மறிக்கப் போகிறாய் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் அதன் பக்கத்தில் போய் அதோடு கூட சொல்ல போனால் நம்ம காணும் போதுதானே புறா பறந்து போகும். நாம் சொல்லது கேட்க அது இருக்காது, பறந்துவிடும். 2, நாம் சொல்லுகிற மொழியும் அதுக்கு புரியாது. இப்ப மனிதனுடைய சமீபனம், மனிதனுடைய மொழி, இது 2ம் புறாவுக்கு புரியாது இருக்கிறபடினால் மனிதனை காணும் போதுதானே புறா பறந்து போகிறது. அதற்கு முன்பு அது பயப்படுகிறது, இருக்க முடியாது. இனி அந்த புறாவிடத்தில் போய் நீ ஆபத்தில் மாட்டி இருக்கிறாய், மறிக்கப் போகிறாய் என்று அதோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் செய்ய வேண்டும். 1, சாட்சால் அந்த புறாவாய் மனிதனாகிய நாம் மாறும். உண்மையாகவே புறாவாகவே நாம் மாற வேண்டும். 2, புறாவின் மொழியில் புறாவாகவே மாறி புறாவிடத்தில் போய் நீ பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிறாய், மறிக்கப் போகிறாய் என்று சொன்னால் புறா பறந்தும் போகாது. புறாவினுடைய மொழியில் பேசுகிறபடியினால் புறாவுக்கும் புரிந்து கொள்ள முடியும். தேவனாயிருந்தவர் தேவன் இந்த பூமியில் பாவம் மனிதனை ரட்சிக்கும்படி பாவ மனிதனுடைய சாயலில் மனிதனாகவே பிறந்தார். மனிதன் புறாவாய் மாறுகிறது போல ஆதாம் முதல் நித்திய நியாயத்தீர்ப்பு வரைக்கும் உலகத்தில் பிறக்கிற சகல மனுஷனுடைய பாவத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் பாவம் ஆக்கப்பட்டார். ஆனால் ஒன்று கவனியுங்கள், இயேசு பாவி அல்ல. இயேசு பிறந்தது பாவ மனிதன் சாயலாயிருந்தாலும் இயேசு பாவி அல்ல. 2 காரியத்தில் பாவி அல்ல என்று தெளிவுபடுத்துகிறேன். 1, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் அவர் பாவி அல்ல. இந்த பூமியில் ஆதாமை ஏவாளையும் விட்டால் சகல மனுஷரும் பாவத்தில் பிறந்தவர்கள். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் பிறந்தவர்கள் அல்ல, பாவம் செய்தவர்கள். அதுக்கு பிறகு வரும் சகல சந்ததிகளும் பாவத்தில் பிறந்தவர்கள். சங்கீதம் 51:5 எழுதப்பட்டிருக்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறார்கள். இனி பிறந்த பிறகு மனிதன் வளர்ந்து வரும்போது அவன் பாவம் செய்கிறான். இப்ப மனிதன் பிறந்தது பாவியாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இயேசு பாவியாக பிறந்தவர் அல்ல. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தது மனுஷ வித்தினால் அல்ல, மாறாக ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார். மனுஷனுடைய வித்தாக பிறக்காமல் ஸ்திரீயின் வித்தாக பிறந்த ஒரே ஒருவர் தான் உண்டு. அதுதான் நான் பிரசங்கிக்கிற நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாயிருந்த தேவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்து மட்டும் கன்னிகையிலிருந்து உற்பத்தியானார். புருஷனிலிருந்து இயேசு பிறந்தவர் அல்ல, மனுஷ வித்திலிருந்து இயேசு பிறந்தவர் அல்ல. எடுத்து சொன்னால் மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்ட, என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்ட யோசேப்பிலிருந்து இயேசு பிறந்தவர் அல்ல. மாறாக இயேசு எப்படி பிறந்தார்? லூக்கா சுவிசேஷம் 1-ம் அதிகாரம்
35 வசனத்தில் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். மரியாளை யோசேப்பு என்கேஜ்மெண்ட் விவாக நிச்சயம் செய்திருக்கிற காலத்தில், விவாகத்திற்கு முன்னே, அவர்கள் ஒருவரை ஒருவர் கூடி வருவதற்கு முன்னே மரியாளுடைய வீட்டில் போய் கபிரியேல் தூதன் போய் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமாவுடைய பலம் உன் நிழலிடும், உன்னில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்ப மரியாதத்தில் பிறந்தது யோசேப்பினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதி ஆனாள். அதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலும் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, விவாகம் செய்து ஒருமித்து வரும் முன்னே, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. உடன்தானே யோசேப்பு விவாகத்துக்கு முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று அறிந்தபோது அவளை ரகசியமாக தள்ளிவிட அவள் யோசனையாயிருந்தாள் என்று 19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் யோசேப்புக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, யோசேப்பினால் உண்டானது அல்ல. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கபிரியேல் தூதன் மரியாதத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் தேவனுடைய குமாரன். இனி யோசேப்பு ரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் போய் சொல்லுகிறார், நீ அவளை தள்ளிவிடக் கூடாது, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவள் கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பாவியாய் பிறந்தவர் அல்ல, பாவத்தில் பிறந்தவரும் அல்ல, மனிதனால் பிறந்தவரும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தார். அப்போது அவர் பாவம் இல்லை. இனி இரண்டாவது, அவருடைய பிறப்பில் பாவம் இல்லை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போதே என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குறித்து சொல்லக்கூடும் என்று சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி இயேசு கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 46 வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசு சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று, நான் பாவியாக பிறக்கவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை, ஆனதினால் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யாருக்காவது நிரூபிக்க முடியுமோ? சவால் விட்டு கேட்கிறார். இயேசு பூமியில் இருந்த காலகட்டம் 33 வருடமும் இயேசு பிறப்பில் அவர் பாவம் இல்லாதவராய் பிறக்கிறார். அவர் வளர்ந்ததில் பாவம் உண்டென்று யாருக்கும் நிரூபிக்க முடியவில்லை. 30 வயது வரைக்கும் அவர் வீட்டிலே தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படிந்திருந்து குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றினதிலும் அவர் பாவி என்று ஒருவர் குற்றப்படுத்த முடியவில்லை. 3.5 வருட ஊழியங்களில் அவர் பாவி என்றும் அநீதிமான் என்றும் ஒருவருக்கும் குற்றப்படுத்தவில்லை. பின்ன பரிசேயமார் சொன்னார்கள், அவர் பாவியினுடைய நண்பன் என்று சொன்னார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து யார் என்றுள்ள வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால சொன்னார்கள்.
ஆனாலும் இயேசு பாவி என்று யாருக்கும் சொல்ல முடியவில்லை. இயேசு மரிக்கப் போகிற காலங்களில் அவரை கெத்செமனே தோட்டத்தில் பிடித்து பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு வரும் போதும் பிலாத்து அவரை விசாரித்து சொல்லுகிறார், இவரில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. பிலாத்துவின் மனைவி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாள், அவர் நீதிமான், அவரில் குற்றமும் இல்லை. ஏரோது அவரை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், இவரில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. பிசாசும் சொல்கிறது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு கூட சொல்லுது, இயேசு தேவனுடைய பரிசுத்தர், அவர் பாவி இல்லை என்று சாத்தான் வரைக்கும் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசும் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததனால் நான் பாவம் செய்தேன், அவர் பாவி அல்ல என்று சொல்லுகிறார். சிலுவையில் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லறைகளில் வலது பக்கத்தில் இருக்கும் ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், அவர் நீதிமான் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு உயிர் தழும்பும் வரைக்கும் ஒருவருக்கும் இயேசுவை பாவி என்று தெளிவுபடுத்த ஒருவராலும் சரித்திரத்தின் இன்றைய வரைக்கும் ஒரு மனிதனை நிரூபிக்க முடியவில்லை. காரணம், அவர் பரிசுத்தர், அவர் தேவன். பாவிகள் ரட்சிக்கும்படி பாவ மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார் என்று மட்டும்தான். அப்படியானால் இயேசு பாவியாய் பிறந்தவர் அல்ல என்றால், பாவ மனிதனின் சாயலானார். பாவிகளுடைய பாவத்தை சுமந்து பாவத்துக்கு பரிகாரம் வருத்தும்படியாக. நேரமே கேட்ட கேள்வி, ஏன் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது தான் தேவன் என்று உரிமையோடு சொல்லவில்லை? காரணம், தேவன் தேவனாகவே வந்தால் பாவியாய் இருக்க வேண்டியது வரும். பாவத்தை சுமக்க அவர் பாவியாக இருக்க வேண்டிய வரும். தேவன் பாவியாக இருக்க முடியுமா என்று கேட்டால் பாவியாக இருக்க முடியாது. ஆனதினால்தான் தேவன் பாவ மனிதனுடைய சாயலாக இந்த பூமியில் கடந்து வந்து பாவ மனிதனுடைய சகல பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு பாவத்திற்கு பரிகாரம் வருத்தும்படி அவர் பாவியாக காணப்பட்டார், பாவியாக எண்ணப்பட்டார். அவர் பாவம் செய்யாத பரிசுத்தர் ஆனதுனால தான் இந்த பூமியில் இருந்தபோது தான் தேவன் என்று அவர் கிளைம் செய்யவில்லை. அவர் உரிமையோடு சொல்லவில்லை, நான் தேவன் என்று இல்லை என்று. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், கிறிஸ்துவும் அநேக பாவங்களை சுமந்ததிருக்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு மனிதனுடைய பாவத்தை சுமந்ததிருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அதே காரியத்தை தான் யோவான் 1:29 எழுதப்பட்டிருக்கும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஸ்நாபக யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒன்று, மனிதனுடைய பாவத்தை சுமந்திருக்கும்படியாக இயேசு பூமியில் பாவ மனிதன் சாயலாக வெளிப்பட்டார். இரண்டாவது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த 2வது நோக்கம், மனிதனாய் பிறந்த 2வது நோக்கம், அவர் பாவங்களை நீக்கும் பலியாக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதற்காக வேண்டி இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். 3வது, பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 4வது, சாத்தானுடைய கையிலிருந்து, அவனுடைய வல்லமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் அவரை மீட்கும்படியாக இயேசு மனிதனாக வெளிப்பட்டார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். 1. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இப்ப இயேசு பாவ மனிதன் சாயலில் வந்ததனுடைய 2 நோக்கம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தால் அழிக்க வேண்டும். மரணத்தை காரண பிசாசு சாத்தான். அப்ப மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவை அவனை இயேசு கிறிஸ்து மரணத்தினால் அவனை முழுவதுமாக இல்லாமை செய்யும்படி அழிக்கும்படியாக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். 2, ஜீவ காலமல்ல மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். மரண பயம் 2 பயம் இருக்கிறது. 1, இந்த பூமியில் சரீரத்திலிருந்து வேறுபாடு என்று சொல்கிற மரணம். 2, உண்மையான மரணம் என்று சொல்வது நித்திய நரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், சூனியக்காரர்கள், பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இது 2ஆம் மரணம். முதலாம் மரணமாகிய சரீர வேறுபாடும் நித்திய மரணமாகிய நரகத்திலிருந்தும் மனிதனை விடுவித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி தேவ ராஜ்யத்தின் பாக்கியத்தை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். 4 காரியத்தை சொன்ன. 1, மனிதனுடைய பாவத்தை சுமக்கும்படியாக. 2, மனிதனுடைய பாவியான மனிதனுக்காக பாவ பலியாக அவர் பலியாகும்படி. 3, பாவிகளாயிருக்கிற மனுஷன் ரட்சிக்கும்படியாக. 4, சாத்தானுடைய கையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனாயிருந்தவர் மனிதனாக வெளிப்பட்டார். அடுத்த ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். இனி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நான் தேவன் என்று சொல்லுவாரா என்று கேட்டால், உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு நான் தேவன் என்று உரிமையோடு தைரியத்தோடு சொல்கிறதை காண முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தோமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். சொல்லுகிறார், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனுடைய 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். தேவசிங்காசனத்தை சுற்றி இருக்கும் 24 மூப்பர்கள் ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கும் போது அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஒன்று போல சேர்ந்து சொல்லுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்று இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரலோக சேனைகள் இயேசுவை தேவன் என்று எடுத்து சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு உரிமையோடு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்,
சர்வ வல்லமையுள்ள தேவன். பரலோக சேனைகளும் சொல்லுகிறது, நீர் தேவரீர், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்க தகுதி உள்ளவராயிருக்கிறேன் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் நான் தேவன் என்று உரிமையோடு கூட சொல்லுகிறார். இனியும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஒரு விசுவாசிக்க மனம் இல்லாவிட்டால், அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் எழுதும்போது அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து வரும்போது சகல மனுஷரும் முழங்கால் படியிட்டு சகல மனுஷருடைய நாவுகளும் அவரை கண்டு ஏற்று சொல்லும் அறிக்கையிடும். எப்படி? தேவனே நீர் கர்த்தர், நீர் கர்த்தர், நீர் கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று பவுல் தீர்க்க தரிசன கண்ணாடி வழியாய் காண்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல், இயேசுவை விசுவாசிக்காமல், ரட்சிப்பு அடைந்து கொள்ளாமல், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசியாமல் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரித்து கடந்து போனால், அவரை காணும் போது முழங்கால் படியிட்டு கர்த்தாவே நீர் கர்த்தர், நீ தேவன் என்று அறிக்கையிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. காணத பூமியில் ஒரு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ இழந்து போனாய், நஷ்டமாக்கி போனாய், நரகத்தில் போக வேண்டியிருக்கும். ஆனதனால் என்னை கேட்கிறாய் தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நீ தேவன் என்று அங்கீகரியாமல், தேவக்குமான அங்கீகரியாமல், உன்னுடைய இரட்சகர் என்று அங்கீகரியாமல், இயேசு சிலுவை மூலமாக சம்பாதித்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளாமல், இதுவரைக்கும் உலக மக்களாய் பாவத்திலே வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தால், இந்த வசனத்தை கேட்கிற யாராவது வசனத்தை கேட்கும் போது இன்றைக்கு தானே இயேசுவை கர்த்தர் என்றும் தேவன் என்றும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தால் நித்திய ராஜ்யத்தின் அனுபவத்தை அனுபவிக்க முடியும், பரலோகத்தில் போக முடியும், கர்த்தருக்கு முன்பாக இருக்க முடியும், நித்திய காலமாய் அவரோட வாழ முடியும். அது அல்லாவிட்டால் நித்திய நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். கர்த்தர் அதை உன்னை குறித்து விரும்பவில்லை. அதற்காக அல்ல இயேசு மரித்தது, உனக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கே ரட்சிக்கப்படும். இயேசு தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள், தேவனாக ஏற்றுக்கொள், ரட்சிப்பை அடைந்து கொள், பாவத்தை இயேசுவிடத்தில் அறிக்கையிடு, மனிதத்தில் அல்ல. அவருக்கென்று வாழ்ந்து அவரை ஆராதித்து அவருடைய வரியைக்கென்று ஆயத்தப்பட கர்த்தர் உன்னை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்து தேவனா என்றுதான கேள்விக்கு விடை, தேவன் எனக்கு தந்த வெளிச்சத்தில் வேதவசனத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்தவரிடத்தில் ஒரு பிரிவினரோடு அணித்தரமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மட்டுமல்ல, மனிதகுமாரன் மட்டுமல்ல, அவர் ஆதியிலே இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதாகம் அணித்தரமாய் சொல்லும் போது, இனியும் உனக்கு விசுவாசிக்க மனம் இல்லாவிட்டால் அப்படியே இருந்துவிடு, கர்த்தர் வரும்போது அதற்கான பதிலை தருவார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஊழியர்களே, நாம் பிரசங்கிக்கிற, நாம் ஆராதிக்கிற நசரேயனான இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய தேவன், வல்லமையுள்ள தேவன், மகா தேவன், ஒருவரும் சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிற மகிமையின் தேவன். அவருடைய நாள்களில் மிக தைரியத்தோடு கூட அவரை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் மீண்டும் உலகத்திலே சுவிசேஷம் அறிவித்து அநேக ரட்சிப்புக்கு நேராக வேண்டத்த நமக்கு எல்லாவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்த வீடியோவில் அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் காண்பது என்பதை குறித்துள்ள 4வது வீடியோமாய் உங்களோட கடந்து வருகிறது வரைக்கும் கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம எல்லாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்முடைய ஆவிக்கிற கண்களை திறந்து அவருக்காய் வாழ கிருபை தருவாராக. மாரநாதா.